வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அயனா துணை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டி, பல்லவன், சேரன், சோழன் எல்லாரும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம பல்லவன் காட்டுக்குள்ள போய் தேனை தேட போறேன்னு சொல்லிட்டு, ஆனா இத அவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாம போட்டோ எடுக்க லொகேஷன் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லி அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு வைங்க. என்னடா பல்லவன் போனவன ஆளை காணுமேன்னு சொல்லி குடும்பமே தேட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சோழன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். இப்படி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிலாவையும் புடிச்சு கத்துன்னு கத்திட்டான். இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்க நம்ம பாண்டியனும் வேற தனியா போயிட்டாங்க தேட. இவங்கள்ட்ட சொல்லாம போனதுனால சோழனுக்கு அதுவும் ஒரு கோபம். அவன் தான் சொல்லாம போய் காணாம போயிட்டானா இவனும் அதே மாதிரி போறான். இதுக்குதான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டே வரக்கூடாதுன்னு சொல்றான். கேட்டாதானே அப்படின்னு சொல்லி நிலாவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். ஒரு வழியா பல்லவனும் தேன் விற்கிறவங்களை கண்டுபிடிச்சு தேனும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு திரும்ப வரலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அவனுக்கு வழி மறந்து போச்சு. சரி எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிக்கலாங்கிற மாதிரி அவனும் கிளம்பி வந்துட்டாங்க. இங்க இன்னொரு பக்கம் குடும்பமே தேடிட்டு இருக்குங்க. நம்ம பாண்டியனும் ஒரு பக்கம் தனியா போய் தேடிட்டு இருக்கான். அப்போ நம்ம பல்லவனோட வாய்ஸ் பாண்டியனுக்கு கேக்குது. ஒரு வழியா நம்ம பல்லவனும் பாண்டியன் கண்டும் பிடிச்சிட்டாங்க. அவனை திட்டாம அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா கண்டுபிடிச்ச உடனே நம்ம சோழன் பல்லவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்குதான் முன்னால இந்த மாதிரி பிரச்சனையா வந்துட்டே இருக்கு, உன்னை கூட்டிட்டே வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி காத்து பூச்சுன்னு கட்டிட்டு அவன் பாட்டுக்கு அடிக்கிறான். நேத்து நீ டோர் கட்டும் போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, இப்போ நீ இப்படி பண்ற, எங்களை பத்தி நீ யோசிக்கிறதே இல்லைன்னு அது இதுன்னு சொல்லி பேசிடுறாங்க. உடனே நம்ம சேரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா இவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நாங்க உங்க கூடயே வரல, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்றான், நான் எதை பத்தி பேசுறேன், அண்ணன் எதை பத்தி பேசுறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலாவும் சொல்றான், நீ பேசுனது தப்பா, அண்ணன் கரெக்டா தான் பேசுனாங்கன்னு சொல்ல நிலாவுக்கும் தோசை விழுகுதுங்க. உன்னால்தான் எல்லாமே, நீதான் அவங்க எல்லாருமே வரணும்னு சொன்ன, அவங்க வரலன்னா இதெல்லாம் ஆயிருக்குமான்னு சொல்லி நிலாவை திட்ட, உனக்கே ஃபர்ஸ்ட் தனியா போக தெரியாது அப்படி இப்படின்னு நம்ம நிலாவையும் திட்டிட்டாங்க. இப்ப இங்க விட்டா கூட உன்னால தனியா போய் ரூமுக்கு எல்லாம் போக தெரியாது, உனக்கு என்ன நேரம் நான் கூட இருக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே உனக்கு அப்படிதானே இப்படி இப்படின்னு திட்டாங்க. நம்ம நிலாவும் கோச்சுட்டு இவன்ட்ட சொல்லாமலே கிளம்பிட்டான்னு வைங்க. கிளம்புன கையோட நம்ம சோழனுக்கு கையும் ஊர்ல காலும் ஊர்ல பயங்கரமா கத்திட்டு அழுகுறான். நிலா எங்க போயிட்ட தயவு செஞ்சு வந்துரு, நான் சொன்னதுல தப்புதான்னு சொல்லி சொல்றான். நம்ம நிலாவும் வந்துட்டாங்க. ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டாங்க. சரின்னு திருப்பி போகும்போது நம்ம நிலா நம்ம சோழன்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி பல்லவனை நீ திட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால தயவு செஞ்சு அவன் போய் சாரி கேளுன்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி அங்க சேரனும் பாண்டியனும் பல்லவன் கிட்ட எதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பல்லவனும் தேனுக்காக தான் போனேன்னு சொல்லும்போது அவங்களுமே கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. திரும்பவும் நம்ம சோழன் பல்லவன் கிட்ட சாரி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பல்லவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காங்க. அப்புறம் எதுக்குடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டா தேனுக்காக தான் போனேன்னு சொன்னோடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா நம்ம நிலா. இதை பார்த்து சோழனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்புறம் எல்லாருமே கட்டி வச்சு ஹாப்பியான ஃபேமிலிங்கிற மாதிரி சமாதானமும் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.